இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 1 8 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். உங்களோடு நான் இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். அன்பானவர்களே, இயேசுவோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பம். அவர் செடி, நாம் கிளைகள் என்ற முறையிலே நம்மை குறித்து அவர் எண்ணத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய கருத்து அதுவே. அவரோடு இணைந்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தந்தையோடு அவர் இணைந்திருக்க என்ன செய்கிறார்? இதோ உம் திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று எபிரேயர் 10:7 வாசிக்கிறோம் என்று தந்தைக்கு அவர் சொல்லுகிறார். தந்தையினுடைய திருவுளத்தின்படி எனக்கு நடக்கட்டும், என்னுடைய விருப்பம் அல்ல என்று லூக்கா 22:42 சொல்லுகிறார். தந்தை சொல்லுவதையே, அவர் விரும்புவதையே நான் செய்கிறேன். இதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அவர் கடைபிடித்த மந்திரம். அவருடைய வாழ்க்கை வெற்றிக்கு ரகசியம், உயிர்ப்பிற்கு ரகசியம் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு இணைந்திருக்க, செடியோடு கிளைகள் இணைந்திருப்பதை போல இணைந்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் திருமுன் சரணடைய வேண்டும். அவருடைய விருப்பமே நம்முடைய விருப்பம் என்ற நிலை வர வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும், சிலுவை சாவாக இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில் இவர்தான் வரப்போகிறவர் என்று முடிசூட்ட மக்கள் சூழ்ந்திருந்த வேளையிலும் சரி, தந்தை கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதுவே என்னுடைய விருப்பம் என்று சொன்னார் இல்லையா? அதுபோல எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவினுடைய விருப்பமே நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அவரோடு இணைந்திருக்க தந்தை கடவுளை அவர் அன்பு செய்தார். தந்தை கடவுளுடைய கட்டளைகளை அவர் கடைபிடித்தார். இயேசுவோடு நாம் இணைந்திருக்க அவரோடு நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். கட்டளைகள் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. நம்முடைய பெற்றோர்கள் வழியாக அது வருகின்றன. நம்முடைய குருக்கள் வழியாக அது விளக்கப்படுகின்றன. நம்முடைய திருச்சபை வழியாக அதற்கு உருவம் கொடுக்கப்படுகிறது. நமக்கு ஊட்டி வளர்க்கிறார்கள். அதன்படி நடக்கிறோமா? திருச்சபை மதிக்கிறோமா? பங்கில் நாம் நல்ல ஈடுபாட்டுடன் வாழுகிறோமா? அன்பியத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம்? சிலர் அன்பியத்திற்கே வருவதில்லையே. அன்பியத்திற்கே வராதவர்கள் எப்படி இயேசுவோடு இணைந்திருக்க முடியும்? தன்னுடைய சகாக்களோடு, தன்னுடைய சகோதர குருக்களோடு, தன்னுடைய சகோதர குடும்பங்களோடு இணைந்து இருக்க முடியாதவர்கள் திருச்சபையில எப்படி இணைந்திருக்க முடியும்? இயேசுவோடு எப்படி இணைந்து வாழ முடியும்? எப்படி கனிதர முடியும்? கனிதராத கிளைகளை அவர் தரித்து விடுவார். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். அன்பான எங்கள் கடவுளே, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளவு கடினமான பாதையானாலும் கூட நீர் அதில் நடந்திருக்கிறீர். சிலுவை சுமந்து கொண்டு நாங்கள் உம் பின்னே வர வேண்டும். எங்களுக்கு ஆவியின் ஆற்றலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.